நீதான் தைரியமான ஆளத்தை சொல்லு. வடிவேல் சார் பிடிக்குமா? பிடிக்குது. பயங்கரமா பிடிக்குமா? ரொம்ப பிடிக்கும். வடிவேல் சார் சொன்னே ஸ்மைல் ஆரம்பிச்சிருச்சு. புதுசா வரப்போற இன்ஸ்பெக்டர் என்னைய பத்தி பெருமையா பேச சொல்லி பல கட்டுரைகள் எழுதி குத்தனே, அத பூரா மனப்பாடம் பண்ணிட்டீங்களா? மனப்பாடம் பண்ணிட்டேன். சரி, ஓகே. மாமன்னன் பாத்துட்டீங்களா? நான் பார்த்துட்டேன். ஸோ அதில் கேரக்டர் ரோல் எப்படி பண்ணியிருந்தாரு? அது வேற லெவல். அது எப்படி சொல்லுதுன்னா, ஒரு ஹீரோவாக பார்த்துருக்கோம் அண்டு காமெடியாக பார்த்துருப்போம். ஆனால் இதில் வந்து புதுவிதமாக இருப்பார் அவர். ஹீரோ வந்து அவர் இப்போ அந்த அளவுக்கு நடிச்சிருக்காரு அப்படிங்கிறது நானே பார்த்து ஆச்சரியப்பட்டேன். ஊராங்கறெல்லாம் வாயா, சின்ன பசங்க எல்லாம் போட்டு அடிச்சிட்டு இருக்கானே, வெறி பிடிச்ச அலையறானே. ஒரு கட்சிக்காரங்க வீட்டில் எப்படி இருக்கணுமோ அப்படி இருக்காங்க. லாஸ்ட்டாக ஒரு நல்ல விஷயம் என் லைஃப்பில் இது நடந்துச்சு அப்படின்னா நல்ல விஷயம் நடந்ததுன்னா அந்த பொண்ணு கிடச்சது தான் எனக்கு. ப்ரொப்போஸ் பண்ணி நான் உன்னை நம்புறேன், உன் கூட வாழணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்றதோட வைப்பு வந்து ஒருத்தனை எங்க வேணா கொண்டு போய் விட்டுரும். அதுதான் என்னை இங்கே கொண்டு வந்து விட்டுருக்கு. சரி, ஓகே. லாஸ்ட்டாக நீங்கள் ஒருத்தவங்களுக்கு ஒரு நல்லது செஞ்சுருக்கீங்கன்னா அது என்ன? இவங்களுக்காண்டி நான் வந்து ட்ரிங்க்ஸ் பண்ணுறதை விட்டேன். தங்க நீ கோவப்பட்டது சரக்கூட சேர்த்து தம்மையும் விட்டேனே. சூப்பரியா, பிடிக்காதுண்ணே. வேற லெவல், வேற லெவல். அப்போ அவங்க தான் உங்களுக்கு சொல்லணும் லாஸ்ட்டாக என் வாழ்க்கையில் நடந்த நல்ல விஷயம் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு. லாஸ்ட்டாக ஒரு பொய் சொன்னீங்கன்னா என்ன? பொய் நிறையா சொல்லியிருப்பேன். நிறையா சொல்லியிருப்பேன் பொய். லாஸ்ட்டாக சொன்ன பொய் இல்லை. லாஸ்ட்டாக அவங்க பர்த்டே கூட நான் விஷ் பண்ணலாம். இன்னைக்கு தான் அவங்க பர்த்டே. இன்னைக்கு தான் பர்த்டேவா? சரி, கட் பண்ணா நான் விஷ் பண்ணிடுறேன் கண்டிப்பாக. ஸோ ஹாப்பி பர்த்டே அப்படியே சொல்லிடுங்க டிவியில். ஹாப்பி பர்த்டே. வாழ்க்கையில் லாஸ்ட்டாக நடந்த ஒரு நல்ல விஷயம்னா என்ன? லாஸ்டா இப்போ ஒரு ½ அன் ஹவர் முன்னாடி, இல்லைண்ணா, இந்த நிமிஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் இப்போ இவ கூட இருந்தேன்ல, அதுதான். இதுக்கு நீ என்ன பதில் சொல்ற? எதுவுமே பதில் இல்லை இதுக்கு. எந்த பதிலுமே இல்லை. அவங்க சொல்றது உண்மை நினைக்கிறீங்களா? 100%. சரி, நீங்க உங்க வாழ்க்கையில் நடந்த லாஸ்ட்டாக ஒரு நல்ல விஷயம் இதுதான். இதுக்கப்புறம் வேற எதுவுமே எனக்கு வேணாம். இதே மாதிரி நாங்கள் ஒன்றா இருந்தால் போதும். சிக்கிட்டீங்கல்ல, ரெண்டு தலையும் ஒண்ணா ஒட்டுங்க. ஒன்றா இருந்தால் போதும், பரவாயில்ல. ஆல்வேஸ் ஃப்ரெண்ட்ஸாக சூப்பராக இருக்கும். ஓகேவா? ரைட். லாஸ்ட்டாக நீங்கள் சொன்ன பொய்னா என்ன? இப்போ வீட்டில் போய் சொல்லிட்டு வந்தேனா? போய் சொல்லிட்டு வந்தீங்களா? அம்மா, இதுக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது. பார்த்தீங்களா? அடங்கப்பா, இது உலக நடிப்புடா சாமி. என்ன என்ன போய் சொல்லிட்டு? ஃப்ரெண்டு வீட்டுக்கு போகிறோம். இவன் வீட்டுக்கு நான் போகிறேன். இதுதான் ஃப்ரெண்டு வீடா? என்ன இவ்வளோ பெரிய பணக்காரராக இருக்காரு? ஓகே, வடிவேல் சார் பிடிக்குமா? பிடிக்கணும். வடிவேல் சார் காமெடியில் நிறைய டைலாக்ஸ் இருக்கு. இப்போ வந்துட்டு இந்த பாட்டை தாண்டி நீ வரக்கூடாது, நானும் வர மாட்டேன் பேச்சு, அந்த மாதிரி ஒரு ஃபேவரட்டாக ஒரு காமெடி டைலாக் இருக்குல்ல, உங்களுக்கு என்ன பிடிக்கும்? சந்திரமுகியில் வந்துட்டு மாப்பு வச்சுட்டாண்டா ஆப்பு, அந்த மாதிரி. அந்த மாதிரி எக்ஸாம் ஹாலில் கூட இவ்வளோ யோசிக்க மாட்டீங்களா? வடிவேல் சார் பிடிக்குமா? ரொம்ப பிடிக்கும். சூப்பராக இருப்பார்ண்ணா. அவர் ஆக்டிங்கில் பக்காவாக இருக்கும். அந்த மாதிரி இப்போதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வடிவேல் சார் யாருமே தெரியாதுங்க. அப்படிலாம் இல்லை, நான் சும்மா சொன்னேண்ணா. சும்மா சொன்னீங்க. சரி, ஓகே. மாமன்னன் படம் பார்த்துட்டீங்களா? நான் பார்த்துட்டேன். சரி, ஓகே. வடிவேல் சார் வந்து கேரக்டர் ரோல் பர்ஃபார்ம் பண்ணியிருக்காருல்ல? ஆமாண்ணா, அவர் இப்போ கேரக்டர்லாம் அச்சிக்கவே முடியாதுண்ணா, அந்த மாதிரி கொடுத்துருக்காருண்ணா. இனிமேல் வந்துட்டு கேரக்டர் ரோல் பண்ணலான்னு நினைக்கிறியா இல்லை காமெடி பண்ணலான்னு? அவர் பண்ணலாண்ணா. அவர் பண்ணால் அவருக்கு இன்னும் ஃபேன்ஸ்லாம் இருக்காங்கண்ணா. நல்லா வருவார்ண்ணா அவர்லாம். நிறைய போறாங்க. மாசா இருக்குண்ணா. நீ வேணா போய் பாருண்ணா. இன்ட்ரோல் சீன்லாம் வேற அந்த மாதிரி இருக்குண்ணா. அந்த மாதிரி இருக்கு. எந்த சீன்ல பயங்கரமா அழுதது வந்து அப்பா சென்டிமெண்ட்ல ஒரு மாதிரி கண்ணெல்லாம் கலங்கிடுச்சு. நல்லா இருந்தது. ஓகே. வடிவேல் சார் நடிச்சதுல பயங்கரமான ஒரு காமெடி சீன் எனக்கு பிடிக்கும்னா என்ன காமெடி? கைப்புள்ள தூங்கு. அதான் கைப்புள்ள இன்னும் ஏண்டா முடிச்சுக்கிட்டு இருக்க? எனக்கு அது பிடிக்கணும். அவ்வளோ கிளாஸ் ரூம்ல பாடம் நடத்துற தூங்க அது எல்லாத்துலயுமே செம்ம ட்ரெண்ட் ஆயிடுச்சுண்ணா. அந்த கைப்புள்ளன்ற கேரக்டரே அந்த அளவுக்கு இருக்குண்ணா. ஃப்ரெண்ட்ஸ் கேங்ல இந்த பேர் வச்சிருக்கீங்களோ? இருக்குண்ணா. சரி, ஓகே. லாஸ்டா வாழ்க்கையில நடந்த ஒரு நல்ல விஷயம்னா என்ன சொல்றா? எதுவுமே நடக்கலையா? ஏதாவது பாஸ் ஆயிருப்ப? அதான் சரி, அரியர் கிளியர் பண்ணதான் பெரிய நல்ல கிளியர் பண்ண. இதை நான் நம்பணும். ஆமா. ஏன் நில்லுங்க, சர்டிஃபிகேட் காட்டல. எனக்குலாம் எதுவும் இல்லைண்ணா. எதுவுமே இல்லை. எதுவுமே நல்லது. லாஸ்டா நீ சொன்ன ஒரு பொய் என்ன? இப்ப சொன்னானே. எதுவுமே நல்லது நடக்கலடா.
லாஸ்டா நீங்க சொன்ன ஒரு பொய்னா என்ன? பொய்யெல்லாம் சொல்ல உனக்கு மாட்டேன். எப்படி தக்லைஃப் போட்டுருவேன். பொய்யெல்லாம் இல்லை நான் பொய்யே சொன்னதே இல்லை. ஆஹா. பொய் சொன்னதே இல்லைன்னு பொய் சொல்றா. சார் பிடிக்குமா? ரொம்ப பிடிக்கும். வடிவேல் சார் நடித்த படத்தில் எந்த காமெடி பயங்கரமாக ஃபேவரட்? காமெடின்னு சொல்ல முடியாது, அந்த அந்த வைகைப்புக்கு அந்த ஸ்டார்ட் ஆனதுலேருந்து ரொம்ப பிடிக்கும் எனக்கு. அந்த பேரே எனக்கு அட்ராக்டிவாக இருக்கும். நிறைய கேரக்டர்ஸ் வந்து பண்ணுவார். நாய் சேகர் பண்ணுவார். ஆமாம், கைப்புள்ள பண்ணுவார். ஸோ அதில் எனக்கு கைப்புள்ள தான், ஆல்வேஸ் கைப்புள்ள. விட்றா விட்றா, இதெல்லாம் என் தம்பி சக்தி முகத்துக்காக தான் நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன், வேற ஆளுக்கு தான் செய்யப்படாதான்னு. அது ஏதாவது ஏதாவது ஒரு டைலாக் சொல்லு. அதில் வந்து பாடுறத தாண்டி அது கூட ஓகே. அந்த இது ஊற்றுவாங்க பார்த்தீங்களா, யோசிக்கிறேன். அந்த என்ன தம்பி என்ன ஆச்சு சொல்ல பார்த்தியா, அது அதுதான் ரொம்ப பிடிக்கும். என்ன தம்பி என்னாச்சு? இருடா வந்து கவனிச்சுக்கிறேன். இதை வந்து இதை யாருக்கு டெடிகேட் பண்ணுறது டைலாக? அவங்க கெட்டப்பட்ட சட்டம் இருக்கான் பாருங்க, திரும்பி இந்த மூஞ்சி அவன் தான். ஏன் அந்த டைலாக் பர்டிகுலராக எல்லாத்துக்கும் சூட் ஆவான், எல்லாத்துக்கும் அவன் சூட் ஆவான். நல்லா மூஞ்சி மட்டும் நல்லா ஜூம் பண்ணி பாருங்களேன், எல்லா டைலாக்கும் சூட் ஆவான், எல்லாத்துக்கும் சூட் ஆவான். லாஸ்ட்டாக அவன் வாழ்க்கையில் ஒரு நல்லது நடந்ததுன்னா என்ன நடந்தது? நல்லதுன்னு சொல்ல முடியாது, நல்லது நாட்டதும் கூட சேர்ந்தது தான், கெட்டதும் கூட சேர்ந்தது தான். வாழ்க்கையில் ஆயிரம் மாற்றங்கள், இது ஒரு அழகிய நில காலம், நாமெல்லாம் கில்மாமோ எஸ்கேப். அதாவது வடிவேல் சார் பிடிக்குமா? கண்டிப்பாக ப்ரோ, வடிவேல் சார் பிடிக்காம நம்ம சின்ன வயசுலேருந்தே வடிவேல் சாரை பார்த்து தான் வளர்ந்துருக்கோம். சின்ன வயசுலேருந்தே வடிவேல் சார். நீங்கள்? நானும் வடிவேல் சார். வடிவேல் சார் தான். சரி ஓகே. மாமன்னன் படம் பார்த்துட்டீங்களா? பார்த்துட்டேன் ப்ரோ. அதில் வந்து கேரக்டர் ரோல் எப்படி பண்ணியிருக்காரு? செம்மையாக பண்ணியிருக்காரு ப்ரோ. லைக் அந்த ஒரு சீன்லாம் பார்த்தீங்கன்னா அந்த மலை மேலே ஏறி போய் ஒரு சீன் பண்ணியிருப்பாரு, அதெல்லாம் அல்டிமேட்டாக இருக்கும். அழுகிற சீனு. அதில் பார்த்தீங்கன்னா அவரோட அந்த இயலாமை, லைக் அந்த கோவம் எல்லாத்தையும் அந்த ஒரு சீனில் காட்டியிருப்பார். ஸோ அது வேறு லெவல். பின்னிருப்பாப்ல. ஆனால் பின்னிருப்பாப்ல காமெடியானா இனிமேல் பார்க்கலான்னு எதிர்பார்க்குறீங்களா இல்லை கேரக்டர் ரோல் அடிக்கலான்னு எதிர்பார்க்குறீங்களா? லைக் அவருக்கு என்ன ரோல் கொடுத்தாலும் அதை மாசாக பண்ணிடுவார். அதான் உண்மையான வடிவேல் வேணியானி தெரிஞ்சு போச்சியா நீங்கள்? அவர் நம்ம சிரிக்க வைக்கவும் முடியும், அவர் நினச்சா இந்த படத்து மூலமாக லைக் அழுக வைக்க முடியும்னு நிரூபிச்சிட்டாரு. ஆடும் கலைஞன் தன்னை வரப்பா. ஓகே, த கம்பேக் அப்படின்றது கம்பேக். ஓகே ஓகே. பின்னிட்டாப்ல. வடிவேல் சார் நடித்த காமெடியில் உங்களுக்கு பிடிச்ச காமெடி? வடிவேல் சார் நடித்த காமெடியில் வந்து நேசமணி. கான்ட்ராக்டர் நேசமணி பட்டாச்சு இங்கே வா வேலை பார்த்த காமெடியா? ஆமாம். ஏன் பர்டிகுலராக அது? ஏன்னா அதில் வந்து ஒரு ஷார்ட்ஸ் போட்டு ஷர்ட் போட்டு அந்த கேப் வச்சுக்கிட்டு அந்த செம்மையாக ஒவ்வொரு அந்த விழுவுற சீன் கூட நிறைய தடவை சூப்பராக எடுத்துருப்பாரு. மெல்ல மெல்ல ஏன்னா செவருக்கு வலிக்கும். நானும் அதை பார்த்துருக்கேன். நீ சொன்ன அந்த ஞாபகம் வருதுயா. உங்களுக்கு பிடிச்ச சீன்? எனக்கு வந்து பிடிச்சது பார்த்தீங்கன்னா இந்த மெட்ராஸ் ஓரியன்டாக அந்த குருசேஸ்வரம்னு சொல்லிட்டு ஒரு மூவி பண்ணியிருப்பாரு. அதில் வர அந்த படத்தில் வர எல்லா காமெடியும் அல்டிமேட்டாக இருக்கும், எல்லா காமெடியும் செம்மையாக இருக்கும். சரியா. வாங்க வாழ்க்கையில் லாஸ்ட்டாக நடந்த ஒரு நல்ல விஷயம்னா என்ன? நல்ல விஷயம்னா என்னன்னா என்னையா யோசிக்கிற? நல்ல விஷயம் டெய்லியும் தாங்க நடந்துகிட்ருக்கு. லைக் இப்போ கொஞ்சம் நல்லா தான் போயிட்டுருக்கு. இப்போ இல்லை கமிட்டடா அது இப்போதைக்கு நல்லா போயிட்டுருங்க. இப்போதைக்கு நல்லா போயிட்டு அதுக்கு என்ன காரணம்? சிரிச்ச முகமாக இருக்கே, அதான் என்னால் நம்ப முடியல. இங்கே வந்து தான் சென்னை வந்து தான். நாங்கள் மதுரை. மதுரை, நான் திருவாரூர். சூப்பர்ரா. நானும் சென்னை வந்தால் வாழ்க்கை மாறினுச்சு. ஒரு நல்லது நீ செஞ்சின்னா என்ன செஞ்சுருக்க? லாஸ்ட்டாக நல்லது பண்ணாதுன்னா ஒரு ஹெல்ப் பண்ணோம். லைக் ஒரு 100 rupees வந்து ஒரு முடியாதவங்களுக்கு கொடுத்தோம். நீங்க ஸ்டார் மூவிஸ்ல இருந்து வரனால நான் உங்களுக்கு பேட்டி தரேன். நார்மலா நான் யாருக்கும் பேட்டி கொடுக்கறது இல்ல. நல்ல விஷயம். ஆளுக்கு அம்மா அப்பா அழைச்சிட்டு வந்ததா? என்னடா நான் எது சொன்னா ஆமா சொல்றேன். கேமரா வாடகைக்கு நீங்க தானே? ஆமா. கேசட்ட மறந்துட்டீங்க. ஐயோ இதுல எதுவுமே பதிவாயிருக்காது.